இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் உணர்ந்து உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு கிருபையை தந்தருளும். இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனின் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் மக்கள் கடைபிடிக்க தவறினார்கள் என்றும், மனம் மாற்றம் பெறாமல் எவ்வாறு இறைவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இறைவா, நீர் எங்களோடு நாள்தோறும் பேசுகின்றீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் கொடுக்கின்றீர். உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு அற்புதத்தை செய்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு நல்லதை செய்தார் என்றும், மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று கூறுகிறது. இறைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அனைத்தையும் செய்தார். அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அந்த மக்கள் ஆண்டவர் சொன்னதை கேட்கவில்லை. இதோ இந்த நாளிலே நாமும் இறைவனின் வழியாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லாத நாட்களுக்காகவும், இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளாத நாட்களுக்காகவும், அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்காத நாட்களுக்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இறைவனின் வார்த்தையை கடைபிடித்து வாழ்வோம். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், எவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், மனம் மாற்றம் பெறவில்லை என்றால் நாமும் தண்டிக்கப்படுவோம் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றார் இயேசு. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரை புறக்கணிக்கின்றார் என்று இயேசு தெல்லம் தெளிவாக கூறுகின்றார். எனவே இயேசு கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.